நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க இதுவரை அழைப்பு விடுக்காத தமிழக ஆளுநரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் நரேஷ்குமார், அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளர் ஜோசுவா ஜெரால்ட், தென் சென்னை மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வருண்குமார் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இந்த போராட்டத்தின் போது ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் நரேஷ்குமார் ஆளுநரை கண்டிக்கும் வகையில் கையில் பெட்ரோல் கேனுடன் வருகை தந்து தன் மீது ஊற்றிக்கொள்ள முயற்சி செய்த போது காவல்துறையினர் அவரிடமிருந்து பெட்ரோல் கேனை பறிமுதல் செய்து அவரை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றனர். ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி ஆளுநர் ஒழிக ஆளுநர் ஒழிக ஆளுநர் ஒழிக ஆளுநர் ஒழிக இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளர் ஜோசுவா ஜெரால்ட், தமிழகத்தில் 108 இடங்களை பிடித்து மக்களின் பெரும் ஆதரவுடன் அதிக இடங்களை பிடித்த கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவாகியுள்ளது. ஆனால் மத்திய பாஜக அரசின் கைப்பாவையாக செயல்படும் ஆளுநர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, தாவேகா அவர்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாஜக இது எப்படியாவது மக்களோட தீர்ப்பை மதிக்காம இன்னைக்கு ஆளுநரை வச்சு பினாதி வெளியாக தமிழ்நாடு ஆள முடியுமான ஒரு முயற்சி பண்றாங்க. காங்கிரஸ் கட்சி சார்பாக நாங்க எல்லாருமே இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னைக்கு 108 எம்எல்ஏ தாவேகா வச்சிருக்குது. காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏ ஆதரவு கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்ட் மார்க்ஸ் ஆதரவு கொடுக்குறாங்க, கூடிய சீக்கிரம் பிசிகே கொடுக்குறாங்க. இவங்க வந்திருக்க 108 எம்எல்ஏ வச்சுட்டு இருக்கும் போதே ஆளுநர் அவங்க கூப்பிட்டு கோர் டெஸ்ட் கூப்பிட்டுருக்கணும். கோர் டெஸ்ட்ல அங்க வந்து அசம்பிளில வந்து ப்ரூவ் பண்ணலன்னா அப்புறம் ஆட்சியை டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா கோர் டெஸ்ட் வந்து ராஜ்பவன்ல நடத்த தேவையில்ல, கோர் டெஸ்ட் அசம்பிளில தான் நடக்கணும். பாஜகவை வன்மையாக கண்டிக்கிறோம். அமித்ஷா இன்னைக்கு வந்து தமிழ்நாடுவா வந்து பின்னாடி கதை வழியா ஆளணும், அதிமுக எடப்பாடியை வந்து இதை கொண்டு வந்து உட்கார வைக்கணும், டம்மி முதலமைச்சராக கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறாங்க. நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார தளபதி விஜய் அவர்களை பதவி பிரமாணம் பண்ணனா தமிழ்நாடுக்குள்ள எல்லா இடத்துலையும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தும். அதாவது நாங்கள் ஆளுநரோட போட்டோவுக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றது வந்தோம். இது வந்து நாங்கள் வந்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். அஹிம்சை முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆளுநர் மேலே இருக்க கடும் கோபத்தினால நாங்கள் எங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து RN ரவி மாதிரியே இப்போ வந்திருக்க கவர்னர் இதே வேலை பண்ணிட்டு இருக்காரு. இதை நாங்கள் எல்லாருமே வன்மையாக கண்டிக்கிறோம். அதுக்காக தான் இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டம். ஜோசுவா இளைஞர் காங்கிரஸ் கூட தேசிய பொறுப்பாளர் இந்தியன் யூத் காங்கிரஸ் அவுட்ரீச்